இன்றைக்கி நம்ம சில்லி சிக்கன் பண்ண போகிறோம். நீங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணிடுவோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதனால் நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது, நல்லா கலரும் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். அப்புறம் 1 முட்டை ஆட் பண்ணிப்போம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். நான் கலர் எதுவும் ஆட் பண்ணலை, அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான் கலர் அப்படி இருக்குது. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிப்போம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும். நான் இதை 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா சிக்கனில் ஃபுல்லாக அந்த மசாலா இறங்கும். 2 மணி நேரம் கழித்து பார்ப்போம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் சிம்லே வச்சு போகிறீங்க, அப்போ தான் உள்ளேயும் நல்லா கறி நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக வெந்திருக்கும். இல்லைனா மேலே மட்டும்தான் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே ஃபுல்லாக வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சே பொரிச்சு இதை எடுத்துக்கோங்க. சிக்கனை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிப்போம். இப்போ இதில் நான் பூண்டும் இஞ்சியும் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுவோம். இதில் ஒரு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிப்போம். இதில் வெங்காயம், அப்புறமா கேப்சிகம், வெங்காயம் ஆட் பண்ணுவோம். இதில் 1 ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுவோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ். இதில் நான் கொஞ்சோண்டு வினிகரும் ஆட் பண்ணுறேன். இதில் நான்
கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் தண்ணியும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இதில் சிக்கனை போடுவோம். சிக்கனில் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது மேலே நம்ம மல்லி இலையை தூவி விடுவோம். அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி.